ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும் இந்த அணில் ராகி சேமியா வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி பண்ணிடலாம். அதுக்கு இந்த பாக்கெட் ஓபன் பண்ணி இதுல ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருந்தா போதும். அதுக்குள்ள இங்க தேங்காய் துருவறது இருந்தது, ஒரு அரை மூடி தேங்காய் துருவிக்கலாம். இப்ப பாருங்க, நான் தேங்காய் துருவறதுக்குள்ள இங்க சூப்பரா ஊறி இருக்கு. இப்ப இதை நம்ம தண்ணியை மட்டும் தனியா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம இப்படி வடிகட்டி எடுத்துட்டு ஒரு பெரிய இட்லி பாத்திரத்துல கீழே துணியை போட்டுட்டு அதுக்கு மேல இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ராகி சேமியாவை இதுல ஆட் பண்ணிட்டு துணியை வச்சு இது போல மடிச்சு விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த ராகி சேமியா எல்லாமே அழகா வெந்திருக்கு. இப்ப இதை ஒரு பாத்திரத்துல அகைன் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லா பிரிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி துருவி வச்சிருக்க தேங்காய் இது கூட நாட்டு சக்கரை நான் இன்னைக்கு ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வேணும்னா ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணி இது போல தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்ல சுட சுட ஒரு தட்டுல போட்டு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான ராகி சேமியா போட்டு ரொம்ப டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. மறக்காம செஞ்சு பாருங்க. வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.